அண்மைச் செய்தி. சேலம் ஆத்தூர் அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் 13 வயது மகள் மற்றும் 5 வயது மகனை வெட்டி கொன்ற தந்தை வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சங்கர் வழங்கிட கேட்கலாம். சங்கர், வணக்கம். இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள செவன்டிகோட் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அசோக்குமார், இவரோட மனைவி தவமணி. இவருக்கு 2 மகள்கள், 1 மகன் உள்ளாருங்க. இவங்க கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னால அசோக்குமார் தன்னோட மனைவியோட நெய்வேலி பகுதியில வசித்து வந்திருக்காரு. அந்த பகுதியில வசித்து வந்திருப்போது மனைவியின் மீது நடத்தையில் சந்தேகப்பட்டு தெர்மல் காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. என்னன்னு, தன் மனைவி நடத்தை சரியில்லை, விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அதன்படி விசாரிச்சு அது சரி சம்பந்தமா தீர்வு காணப்பட்டது. இந்த நிலையில தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய தந்தை இருக்கும் ஊரான செவன்டிகோட் கிருஷ்ணாபுரம் குடும்பத்தோடு குடிவைக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இருவருக்கும் வாக்குவாதம், அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில நேற்று இரவு அவர் தன்னுடைய ஊருக்கு வந்தவர் தன்னுடைய விஷ பாட்டிலோட வீட்டுல வந்திருக்காரு. இவங்க உறவினர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டில பறிமுதல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இருக்கப்பட்ட இந்த நிலையில இன்று அதிகாலையில அவர் என்ன பண்றாருன்னா, தனது மனைவி, 2 மகள், 1 மகனை அறிவாளால வெட்டிட்டு தன்னை யாரோ தன் குடும்பத்தை தாக்க வந்ததாக சொல்லி வெட்டியதாக சொல்லி நாடகமாடி போலீசாரிடம் நாடகம் ஆடுறாரு. போலீசார் விசாரணையில் இவர் தனது மனைவி, 2 மகள், 1 மகனை வெட்டிறாரு. சம்பவ இடத்துல 2 பேர் உயிரிழந்த நிலையில போலீசார் விசாரணையில தன் மனைவியின் நடத்தை மீது சந்தேகப்பட்டதால் தான் இதை வெட்டினேன் என தற்பொழுது பரபரப்ப வாக்குமூலம் போலீசில் அளித்துள்ளார். மேலும் அசோக்குமார், அவரது தந்தை பெரியசாமி, சரஸ்வதி, ராஜ்குமார் அண்ணன், தேவி ஆகிய குடும்பத்தினரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.